நானும் பைக் வாங்கினோன்னே நம்மளும் கமிட் ஆயிடலாம், வேறு லெவல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பைக் வாங்கினா பொண்ணுலாம் வராதில்ல, செலவு தான் வரும்னு காமிச்சது நம்ம பைக் தான். பைக் பேடுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 2000 ரூபா செலவாகுது நம்ம பைக்குக்கு. நான் வண்டியோட வந்த சேஞ்ச் பேக்கெட்டே 32,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். என்ன பைக்கில் அடிக்கடி எலி ஏறி உட்காருது, என்னைக்கு எலி ஒயரிங்க கடிக்க போகுதோ. 32,367 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது சரிங்களா. அதெல்லாம் பைக்கும் மாதம் இருக்குது, நம்மளும் மாதம் இருக்கிறோம். மாதம்னா இருக்கும் அப்படி சரிங்களா. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன், கால் வலிக்கு, கொஞ்சம் உட்காந்து பேசுகிறேன் சரிங்களா. சஸ்பென்ஷனும் ஹைவேக்கு தான் வெயிட்டு, சிட்டியில் வந்து மொக்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஆச்சு வேறு வீடியோ போட்டு. ஸோ அப்படினால இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுரும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கோட வந்து 2 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம இந்த இடத்துல வச்சு தான் போட்டோம். இப்போ மறுபடியும் இதே இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வேறு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுத்துன்னு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கோட 3 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம போட போகிறோம். ஸோ 2 இயர் ஓனர்ஷிப் ரிவ்யூவில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ, அதுக்கப்புறம் 3 இயர்ஸில் என்னென்னலாம் நான் வந்து இந்த பைக் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், அப்புறம் அந்த பைக்கில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு மறக்காமல் நமக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இந்த இடத்தோட ஃபுல் 360 டிகிரி வியூவை வந்து இப்போ நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அருமையாக இருக்குன்ட்டு. வில்லேஜில் தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. எப்படி வெயிட்டாக இருக்குதா? இப்போ நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம R15 நிற்கிது, 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். வண்டி இன்னும் புதுசாக இருக்குதா இல்லை பழசாகிடுச்சான்னு பார்த்து மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. இப்போ வந்து நம்ம பைக்கோட 3 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூக்குள்ள வந்துடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, வண்டியோட மைலேஜ்லேருந்து பார்ப்போம். வண்டியோட மைலேஜ் வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் ட்ராப் ஆகலை. நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 47 to 50 எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. மைலேஜ் 3 இயர்ஸ் ஆகியுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது பைக்கில். ஸோ வந்து வண்டி வந்து மைலேஜில் நம்ம வந்து ப்ளஸ் கொடுத்துடலாம், தம்ஸ் அப் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் நம்ம ப்ராப்ளம் இது வரைக்கும் பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை. நம்ம வண்டி இது வரைக்கும் 32,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ நான் வந்து கிலோமீட்டர் ஒன்று காமிக்கிறேன், வந்து பாருங்களேன். அப்படி நம்ம வண்டியோட ஓடாமீட்டர் பார்த்திங்கன்னா 32,367 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது சரிங்களா. 32,000 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி இன்னுமே போகலை. வண்டி வாங்கியுமே கிட்டத்தட்ட 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் 3 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் போடுறேன், பட் வண்டி வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா. வண்டியில் நம்ம வந்து டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டயர் வந்து 25,000 போயிடுச்சு சரிங்களா. ஸோ டயர் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 5,000 சரிங்களா. நமக்கு வந்து ஸ்டாக்கில் வந்து MRF தான் கொடுத்தாங்க. ஸோ சேம் MRFே நான் போட்டேன், ஏன்னா எனக்கு அந்த MRF தான் பிடிச்சிருந்துச்சி. வேறு பிராண்டு போகலான்னு பார்த்தேன். ஸோ அமௌண்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, நம்மகிட்ட வேறு பட்ஜெட் இடிச்சிட்டா. ஸோ யோசித்து பார்த்தேன், எதுக்கு அதெல்லாம் போய்கிட்டு ஸ்டாக்லேயே எமகா கொடுத்த அதே பிராண்டு அதே சைஸு அதே நம்பரே போட்டுருன்ட்டு நான் போட்டேன். வண்டியில் வந்து எனக்கு மெயினாக அடுத்து வந்தது ஹேண்ட்பரில் உள்ள ஃபோர்க் ஆயில் ஷீல்டு வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிடுச்சு. ரைட் சைடு இது வரைக்குமே பிரேக் ஆகலை சரிங்களா. ஸோ லெஃப்ட் சைடு ஃபோர்க் ஆயில் ஷீல்டு மட்டும் நான் ஒருக்கா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 சைடும் ஆயில் வந்து டாப் அப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இது வரைக்கும் நான் ஃபோர்க்கில் பண்ணது. அப்பப்போ ஃபோர்க் லூஸ் ஆகும், அது டைட் மட்டும் வச்சுருக்கேன். மற்றபடி ஹெட்லைட் இன்னும் எதுவுமே ஃபியூஸ் போகலை. செயின்ஸ் பேக்கெட் மெயினாக மாற்றிட்டேன், அதுதான் இப்போ ரீசெண்டாக மாற்றினது. இப்போ வண்டி வந்து 32,367 ஓடி இருந்துச்சா, கரெக்டாக ஒரு 32,000 கிலோமீட்டரில் நான் செயின்ஸ் பேக்கெட் மாற்றினேன். நான் வண்டியோடு வந்த செயின்ஸ் பேக்கெட்டே 32,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியல, ரொம்ப சவுண்டு கரண்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப வந்து அன்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு பைக் ஓட்டவே. ஸோ ஷோரூமில் கொண்டு போய் தான் மாற்றினேன். ஸோ நானே மாற்றலான்னு பார்த்தேன், பட் வந்து மிஷின் டைட் வைப்பாங்க. ஸோ செயின்ஸ் பேக்கெட் ரொம்ப ஸ்ட்ராங் டைட்டில் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் வந்து ஷோரூம் கொண்டு போயிட்டேன். பட் அவங்க மிஷின் டைட் வைக்கல, வெறும் கை டைட் தான் வச்சாங்க. அப்போ தான் தோணுச்சு, நம்மளே அதை வீட்டிலே மாற்றிருக்கலாம், தேவையில்லாமல் ஷோரூம் கொண்டு போயிட்டோமோன்ட்டு. எனக்கு வந்து ஷோரூமில் வந்து செயின்ஸ் பேக்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 2,800 வந்துருச்சு சரிங்களா. செயின்ஸ் பேக்கெட்டு, அது பின்னாடி வீலில் வர்ற ஒரு பேரிங் எல்லாம் மாத்திரன்னு சொல்லி 2,800, லேபர் மட்டும் 500 போட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு செயின்ஸ் பேக்கெட் நீங்களே வீட்டிலே மாற்றுங்க, ரொம்ப ஈஸி தான். முடிஞ்சால் நான் வந்து அடுத்து இதே மாதிரி ஒரு மாடல் கிடச்சிச்சுன்னா செயின்ஸ் பேக்கெட் மாத்திர வீடியோவும் போடுறேன். வண்டியோட கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு குறையவே இல்லை. ஒரே ஒரு இது தான், ஹேண்ட்பர் மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. அதாவது ஸ்டாக்கில் வந்ததுக்கு இப்போ என்ன கொஞ்சம் லைட்டாக ஜம்ப் ஆன மாதிரி இருக்குது. ஒருவேளை சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு, ஃபோர்க் ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி ஷோரூமில் நான் கேட்டுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வண்டி வந்து நான் வந்து லாங் டிரைவ் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் லாஸ்ட்டாக 2nd இயர் ஓனர்ஷிப் ரிவ்யூவில் போடும்போது அதிகபட்சம் 600 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருந்தோம். கொடைக்கானல் தான் போயிருந்தோம். பட் இந்த வாட்டி நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே நாளில் கொல்லிமலை போயிட்டு வந்தோம் சரிங்களா. எங்கள் ஊர்லேருந்து 846 கிலோமீட்டர் நினைக்கிறேன் கரெக்டாக போனோம் சரிங்களா. அது வந்து கொல்லிமலை ஒரே நாள் தான், நைட்டு கிளம்பி கொல்லிமலை போய்ட்டு அங்கே எல்லாம் சுற்றிட்டு அதே நாள் நைட்டே வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஒரே நாளில் ஓட்டினது தான் 846 கிலோமீட்டர். பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறு. ஹைவேல
ஹீல்ஸு கார்னரிங் எல்லாம் வேறு, ஏன்னா டயர் வேறு நம்ம ஸ்டாக் நல்ல கண்டிஷனில் வச்சுருந்தோம். ஸோ பயப்படாமல் போயிட்டோம். அதே டைம் வந்து நான் வந்து பிரேக் பேட் வேறு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். காரணம் என்னென்னா எனக்கு பிரேக் பேட் வந்து போயிடுச்சு சரிங்களா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் போயிடுச்சு. ஆல்ரெடி ரியர் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு 10,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு 28ன்னு நினைக்கிறேன் அந்த சம்திங் நான் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ண வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக் பேடுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 2000 செலவாகுது நம்ம பைக்குக்கு. செட்டாக மாற்றிங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்ந்து மாற்றிங்கன்னா 2000 வந்துடுது. வேறு என்ன வண்டியில் டிஸ்அட்வான்டேஜ் நான் 3 வருஷத்தில் ஃபேஸ் பண்ணேன்னா மெயினாக வந்து வண்டியோட மெயின்டெனன்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் ரேட்டு கூட இருக்குது. அது ஒன்று தான் கடுப்பாக இருக்குது. லேபர் சார்ஜ் அதிகமாகுது. முடிஞ்ச அளவு நீங்களே சர்வீஸ் பண்ணிங்கன்னா லேபர் சார்ஜ் கம்மியாகும். இதை நம்ம ஷோரூம் கொண்டு போனோம்னு வைங்களேன், ஒரு நாள் அங்கே காற்று கிடக்க வேண்டியது இருக்குது. லேபர் அதிகமாக போடுறாங்க, ஸ்பாட்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து இன்ஜின் ஆயிலேருந்து எல்லாமே ரேட்டு கூடிடுச்சு. அது வேறு ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குதா. ஸோ வந்து வண்டியில் வந்து எனக்கு பிடிக்காததுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான். ஏன்னா இதே கேட்டகரி ஒரு 150cc பல்சர் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டுக்கும், சேம் R15 150cc தான், ஆனால் இதுக்கு ஒரு ரேட்டுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. பல்சர் பிரேக் பேட்லாம் 80 ரூபாயோ 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். நமக்கு வந்து 920 ரூபா பேக் ரியர் பிரேக் பேட், ஃப்ரண்ட் வந்து 770 ரூபா. இதுலேருந்து என்ன தெரியுது, பிரேக்கிங் ஓகே தான் பக்காவாக இருக்குது, இருந்தாலும் ரேட்டு நமக்கு இடிக்குது பார்த்தீங்களா. நம்மளே பெட்ரோல் போட்டு ஓட்டுறதே பெரும்பாடாக இருக்குது. இதில் வேறு இதை வேறு பண்ணோமா கடுப்பாயிருது. வண்டியோட இன்ஜின் இது வரைக்கும் எந்த விதத்துலையும் நம்மளை வந்து ஏன் தான் இந்த பைக் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கவே இல்லை. உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு கூட அந்த ஃபீல் கொடுத்துருக்கலாமா இருக்கலாம். பைக்கு ஒரு சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை ஹைவே எடுத்து போய் பாருங்கள், R15 தான் அப்படிம்பீங்க. காரணம் என்னென்னா, அந்த ஹைவேல அது கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சொல்லனே தெரில. அந்த ஒரு ஹைவேல இது கொடுக்குற உண்மையில் சொகுசும் வந்து சிட்டியில் உண்மையில் ஒரு வேறு லெவல் மொக்க நல்லாவே இருக்காது. கோபமாக வரும். ஆஃப் ரோடிங்லாம் சரியான டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஹைவேல கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், தாறு மாறு அப்படி சம்முன்னு இருப்பான். அப்படி கப்பல் மாதிரின்னு சொல்லலாம், அந்த மாதிரி அப்படி மிதந்து போவோம். ஆனால் நீங்கள் ஆஃப் ரோடு இந்த ஊருக்குள்ளெல்லாம் ஓட்டினீங்கன்னு வைங்களேன், முதுகு வலி தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன அனுபவப்பட்டு சொல்கிறேன். இப்போது இந்த வழிலாம் அதுவும் ஐயோ பிரேக் அடித்து ஸ்பீட் பிரேக்கரில் போடவும் டொம்முங்க பாருங்கள், கடுப்பாக இருக்கும். ஆனால் ஹைவேல ஓட்டி பாருங்கள், போகும்போதே தூக்கம் வரும். அந்தளவுக்கு அப்படி நம்மளை வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கும். சொர்க்கத்தில் போன மாதிரி அது ஒரு ஃபீல். நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ அதனால் வந்து வண்டியோட ஏரோடைனமிக் வந்து கரெக்டாக இருக்குது. சஸ்பென்ஷனும் ஹைவேக்கு தான் வெயிட்டு. சிட்டியில் வந்து மொக்க தான், ஆனால் ஹைவேல வேறு லெவல். அதனால் ஆஃப் ரோடிங்லாம் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு ஹைவே வந்தீங்கன்னா அந்த ஆஃப் ரோடிங்கில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை ஃபுல்லாக டாங்குன்னு மேனேஜ் பண்ணிடுவோம். வண்டி தெளிவாக அவங்கள வந்து ஹைவேல வந்து திருப்திப்படுத்தி விட்ருவோம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. மைலேஜும் ஹைவேல 50 தான், 47 50 தான். நீங்கள் இந்த 40 வர்றது எனக்கு. ஆனால் ஸ்பீடு ஒன்று சொல்லிடுறேன், 80க்கு மேலே நீங்கள் போயிடக்கூடாது. 80க்கு மேலே போக உங்கள் மைலேஜ் கண்டிப்பாக குறையும். அதையும் இதில் சொல்லிடுறேன். நீங்கள் 80ல் போனாலே நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு சூப்பராக போயிடலாம். டைமிங் எல்லாமே பக்காவாக இப்போ 1 மணி நேரத்துக்கு 60லேருந்து 70 கிலோமீட்டர் தாராளமாக போகலாம். ஹைவேல நீங்கள் 80ல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். டீ பிரேக்லாம் எல்லாம் போட்டாலும் அழகாக போயிடலாம். ஆனால் நீங்கள் இந்த 90 100 ஓட்டிட்டீங்க 110லாம் போயிட்டீங்கன்னா 40 தான் வந்துடுவாப்பில். அதனால் 100எல்லாம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சில இடத்துல போர் அடிக்கி அப்படின்னா ஓட்டிக்கோங்க. எக்கனாமி 80 கரெக்டாக ஒரு 5,000 to 6,000 RPMலேயே மெயின்டைன் பண்ணுங்கள். மைலேஜ் சம்முன்னு இருப்போம். ஹைவே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன், கால் வலிக்கு, கொஞ்சம் உட்காந்து பேசுகிறேன் சரிங்களா. தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா ஸ்டைலாக உட்காந்து பேசுகிறான பெரிய ஆளாக இவனே நினைக்காதீங்க. வெயில் வேறு ஓவராக கொளுத்துதா, சரி கொஞ்சம் நேரம் நின்று பேசுவோமே அப்படின்னா சரிங்களா உட்காந்து. இப்போ அடுத்து வந்து வண்டியில் வந்து நம்ம கிளைம் பண்ண டாப் ஸ்பீடை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். 150cc தான், பட் வந்து இவ்வளோ டாப் ஸ்பீடு எப்படி தான் இந்த பைக் போதும்னு தெரியல அந்தளவுக்கு இருக்குது. எப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன். லாஸ்ட்டாக 2 years ஓனர்ஷிப் ரிவ்யூவில் 137 சொன்னேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து 143 கிளைம் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 43 சிங்கிளாக தான். எதிர்காலத்தில் 139லேயே திணறிச்சு எதிர்காலத்தில் ஓட்டும் போது. இதே மாதிரி ஜூன் மந்த் டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காத்தடி காலம் தான் 139க்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் வந்து தள்ளு காற்றுல தான் 143 ஏற்றினேன் இல்லைங்களே. அதுக்கு மேலே ஏற்றிருப்பேன். பட் ஒரு 2 கார் உள்ளே வந்துடுச்சு. ஒரு டிஸ்டன்ஸ் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 கிலோமீட்டராவது உங்களுக்கு ஸ்ட்ரெச் வேணும். அப்படின்னா தான் நீங்கள் டாப் அண்ட் செக் பண்ண முடியும். நான் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் உண்டு. வாகுளம் டு திருநெல்வேலி போகிற ரோட்டில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். அதில் தான் ஏற்றி பார்த்தேன். ஒரு 2 கார் உள்ளே வந்ததுனால என்னால் சடனாக ஓட்ட முடியல. 2 காருக்கு நடுவில் போடுற நிலமை 140ல் போந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு பயந்தான வாழ்க்கையே. அதனால் நம்ம வந்து 143 விட்டாச்சு. ஸோ அதுக்கு மேலே ஒரு 2 கிலோமீட்டர் ஏறி இருக்குன்னு என்னோட எண்ணம். ஒரு 145 போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நான் சொல்லலை. 143 நான் ஏற்றினேன். பைக்கில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. லக்கேஜ் கேரி பண்ணிக்கலாம், பக்காவாக இருக்குது. சீட்டிங்கும் பிரச்சனை இல்லை. பில்லியனும் அழகாக உட்காந்து வந்துடுவாங்க. பில்லியனுக்கும் உள்ளே வலிக்கு வருவாங்க, அவ்வளோதான் வேணுமே தவிர மற்றபடி வந்து சீட்டிங் வந்து இவ்வளோ நீளமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இங்கே நவுண்டு உட்காந்துக்கலாம். கிராப் ரயில் இருக்கிறதுனால
சம்முன்னு பிடிச்சிக்குவாங்க. அதன்படி பிரச்சனை இல்லை. வண்டியில் வேறு என்ன நம்ம இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கூலண்ட் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணோம். கூலண்ட் ஆயில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானே சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் நம்மளே சேஞ்ச் பண்ணி போட்டிருப்போம். ஸோ நல்லா தான் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. கூலண்ட் ஆயில் நான் வந்து ஒரு 250 ருபீஸ் தான். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய லெவலில் ஸ்பேனர்ஸ்லாம் இல்லை. ஃபேரிங்கை கலத்துறதுக்கு ஆல்ரெடி ஒரு 4 நம்பர் அலைன்கி தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இதை வச்சு நானே கலத்தி கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணேன். ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணேன். சரிங்களா, ஸ்பார்க் ப்ளக்குமே கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு 29-30,000 தான் சேஞ்ச் பண்ணேன். கரெக்டாக தெரில, நம்ம அந்த வீடியோவில் எல்லாமே அக்யூரேட்டான கிலோமீட்டர்ஸ் போட்டிருப்போம் எப்பப்போ சேஞ்ச் பண்ணணும்னு. ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஏர் ஃபில்டர் வந்து ஒரு 25 தான் அதுவும் நினைக்கிறேன். சரிங்களா, 25,000 தான் அதுவும் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா நம்ம 2 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ போடும்போது 22,000 தான் கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம். ஸோ 22,000 நம்ம சேஞ்ச் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் வந்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறோம். ஆனாலும் அதில் வந்து நமக்கு நிறைய பொருள் பைக்கில் தேய்மானம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து R15s வச்சுருந்தாலோ மோஸ்ட்லி எந்த பைக் வச்சுருந்தாலுமே இதே மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது வந்து ஒரு கிலோமீட்டர் வேணால் டிஃப்ரெண்ட் ஆகலாமே ஒழிய அந்த இயரை பொறுத்து இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏர் ஃபில்டரோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ அதையும் வந்து வாங்கி மாற்றி விட்டாச்சு. அதுவும் நம்மளே தான். அந்த வீடியோ நம்ம சேனலில் கிடக்கு, போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன வேலைலாம் நம்ம சேனலில் நம்மளே பண்ணி ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு ஃபன் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அதையும் போய் பார்த்துக்கோங்க. பைக் வாங்கி நம்ம பெரிய லெவலில் ஒன்று எதிர்பார்த்த ஒன்று தான் நடக்கலை. என்னென்னா, நானும் பைக் வாங்கினோன்னே நம்மளும் கமிட் ஆகிடலாம், வேறு லெவல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். நமக்கும் கொடுத்து வைக்கல, நம்ம பைக்கும் கொடுத்து வைக்கல. வெரி சேட். அதுதான் வந்து நமக்கு பைக் வாங்கின 3 வருஷத்தில் நம்மளுக்கு வந்து பைக் கொடுத்த ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்னால் அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பைக் வாங்கினா என்னெல்லாமோ கிடைக்குன்னு கனவு கண்டு பைக் வாங்கினேன், எதுவுமே கிடைக்கல. நானும் பைக் வாங்கினா பல பொண்ணு வரும் அப்படின்னு பாட்டுலாம் போட்டாங்கன்னே வேறு லெவலில் திங்க் பண்ணேன். பைக் வாங்கினா பொண்ணுலாம் வராதில்ல, செலவு தான் வரும்னு காமிச்சது நம்ம பைக் தான். ஏன்னா செலவு மட்டும் தான் வந்திருக்கு, வரல. அது ஒன்று தான் நமக்கு பைக் கொடுத்த டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பைக்கில் போகிறதெல்லாம் சீனாக தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் பைக்கும் மாசாக இருக்குது, நம்மளும் மாசாக இருக்கிறோம். மாசம்னா இருக்கும் சரிங்களா, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மற்றபடி பைக் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, 3 இயர்ஸுக்கு ஒர்த்து பைக். 3 இயர்ஸில் பெரிய லெவலில் எலக்ட்ரானிக்ஸில் எந்த ப்ராப்ளமும் வரல. சரிங்களா, ஸோ அதனால் அது வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். எலக்ட்ரானிக்ஸ் ஒயரிங்கில் எந்த ப்ராப்ளமும் வரல. என்ன பைக்கில் அடிக்கடி எலி ஏறி உட்காருது, என்றைக்கு எலி ஒயரிங்கை கடிக்க போகுதோ அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. ஸோ எலி கடிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் பாச்சா உருண்டை வாங்கி உங்கள் பைக்கில் நிறையா வச்சுக்கோங்க. நம்ம பைக்கில் ஆல்ரெடி நிறைய பாச்சா உருண்டை கிடக்குது. ஸோ அதே மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஒயரிங்கை வந்து எலிக்கிட்டேருந்து காப்பாற்றிடலாம். எலி பைக்கில் ஏறுறதை நம்மளால் தடுக்க முடியாது, ஆனால் கடிக்காமல் இருக்கிற மாதிரி தடுக்கலாம். ஸோ வந்து 20 ரூபா தான் பாச்சா உருண்டை, மறக்காமல் வாங்கி பைக் முழுக்க அடிக்கிறங்க. இல்லைன்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சு. அப்படிங்களா, இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லியாச்சு. அடுத்து வந்து இந்த பைக்கு நம்ம ஏன் தான் எடுத்தோங்கிறத பற்றி பேசுகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம அந்த பைக்கை வந்து எடுக்கும்போது நிறைய காம்படிஷன் பைக் இருந்துச்சு. R15 V3 வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம எடுக்கும்போது ஏன் V2 இந்த R15 எடுத்தோம்னா நம்மளோட ட்ரீம்னு ஒரு பைக் இருந்திருக்கும். சின்ன வயசுலேருந்து அந்த பைக்கை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஃபீல் இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்படி ஆனது தான் நமக்கு R15. ஸோ அப்போ நம்ம அதுக்காகவே பணம் சேர்த்து அதுக்காகவே எடுக்கணும்னு நினைக்கிறப்போ இன்னொரு மாடல் அதே நேமில் காப்பி மாதிரி இருக்குது. அது நேம் மட்டும் இருக்குது, ஆனால் வண்டி வேறையாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோணும், அது R15 கிடையாது, இதுதான் R15 அப்படிங்கிற மென்டாலிட்டி வரும் பார்த்தீங்களா. ஸோ அதே மென்டாலிட்டி தான் எனக்கு இருந்துச்சு. ஸ்பெக்குக்கெலாம் அந்த டைம் நமக்கு தோணாது. நீங்கள் பைக் எடுக்க போனீங்கன்னா அந்த ஃபீல் வந்து பைக்கை எடுக்க போன ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி போனால் என்ன சொன்னாலும் நம்ம மைண்ட் மாறாது. அதே மாதிரி தான் 1000 பேர் 1000 சொன்னாங்க, இதை விட அது 8000 தான் கூட. இது 142, அது 150 தான். சரிங்களா, இருந்தாலும் எடுத்தால் R15 அந்த ஃபேஸுக்கு தான் மாசாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். எப்படி சொல்லனா 90s கிட்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, 2K கிட்ஸ் தப்பா சொல்ல, 90s கிட்ஸ்லேருந்து இந்த பைக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் எங்களுக்கு தான் அதனால தான் எங்களுக்கு புரியும் இந்த ஃபீல், அந்த ஃபேஸோட வேல்யூ. V3 வந்து இப்போ 2K கிட்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ இந்த V2 மாடல் வந்து 90s கிட்ஸ்க்கு நிறைய பிடிக்கும். இது வந்து R15sல V2. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், V2னே பொதுவாக சொல்லுவோமே, நிறைய டெக்னிக்கலாலாம் போக வேண்டாம். இப்போ சீட்டு வந்து வேறு லெவலில் இருக்குதா, சீட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஹைட்டு வந்து கம்மி. இது V2 விட இது கம்மி, V3 விடையும் கம்மி தான். ஆனாலும் இதில் யாரை ரொம்ப கஷ்டப்படுறாங்க உட்கார்றதுக்கு. ஏன்னா பில்லியன் ஃபுட்டர்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கும். ஸோ உட்கார கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயசானவங்களை எதிரில் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவலிங்கில் நம்ம கஷ்டப்பட மாட்டோம், நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பாக கஷ்டப்படுவான். ஏன்னா அவன் தான் பின்னாடி உட்காந்துருப்பான். வண்டியில் கலர்லாம் ஒன்றும் ஃபேட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், பெரிய லெவலில் ஃபேட் ஆகலை. நான் ஒன்றும் பெரிய லெவலெலாம் வாஷிங்லாம் பண்ணல, நானே தான் பண்ணுவேன். எங்கள் ஊர் வாய்க்கால் தண்ணி தான். பைக் வாஷ் பண்ணுற வீடியோமே நம்ம சேனலில் கிடக்கு, போய் பார்த்துக்கோங்க. என்னடா எல்லா வீடியோவும் சேனலில் கிடக்குங்கிற அப்படிங்கன்னா என்ன செய்ய, எல்லாத்தையுமே ஒரு கண்டென்ட்டாக போட்டிருக்கோமே, அதனால தான் சொல்கிறேன். ஷாம்பு வந்து நமக்கே தெரியும், 1 ரூபா ஷாம்பு தான். 1 ரூபா ஷாம்புலேயே நம்ம கதம் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணியும் கலர் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லிக்கோங்க. சரிங்களா, இப்போ அப்படி பேசிக்கிட்டே வண்டியோட ஒரு ஃபுல் ரவுண்டு பாருங்கண்ணே, வண்டி எப்படி இருக்குன்ட்டு. வாங்க, 3 வருஷம் கழிச்சு வண்டி எப்படி நம்ம வச்சுருக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் மெயினாக ஒன்று சொல்கிறேன், என் வண்டி இவ்வளோ நாள் ஆச்சு, கீழே விழுந்துச்சா அவ்வளோலையா நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்துட்டிங்களா வண்டி எப்படி இருக்குன்ட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் பைக்கோட ஃபுல் வியூவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைக் வந்து 3 வருஷம் ஆன பைக் மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சேனலுக்குலாம் கமெண்ட்ஸ் கம்மியாக தான் வருது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா மறக்காமல் சொல்லிடுங்க, அதையும் திருத்தி விட்ருவோம். அதேமாதிரி நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க, அப்புறம் மோஜ் ஆப்பில் ஃபாலோ பண்ணிடுங்க, ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். டாடா பை பாய்.